கோடியக்கரை வந்திருக்கோம். கோடியக்கரை வைல்ட் லைஃப் சாங்சுரி. இங்கே இருக்கிற பறவைகளையும் விலங்குகளையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் கட்டின ஒரு கலங்கரை விளக்கம், கரை விளக்கம். நிறைய மிருகங்களை பார்த்தோம், பறவைகளை பார்த்தோம். ஃபர்தராக வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. கோடியக்கரை வந்து தமிழ்நாட்டினுடைய மூக்குன்னு சொல்லலாம். அந்த ஒரு முகத்தில் ஒரு மூக்கு மாதிரி இருக்கு பாருங்களா, அதுதான் வந்து கோடியக்கரை. இதில் வந்து ஏகப்பட்ட பறவைகள் இருக்கு, நல்ல விலங்குகள் நிறைய இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃப்ளமிங்கோ, ஆயிரக்கணக்கில் ஃப்ளமிங்கோ. இதுக்கு பேர் பிளாக் பக், மானுன்னு நம்ம நார்மலாக சொல்லுவோம். ஆனால் மானில் பிளாக் பக் வெரைட்டி. காட்டு குதிரைகள் நிறையா பார்த்தோம். இது எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீ அங்கே இங்கே தங்கணும்னா இங்கேயே இருந்துடணும், சும்மா அப்படி நடந்து போகலாம், அவ்வளோதான். நாங்கள் வேளாங்கண்ணி கோயிலுக்கு பாத யாத்திரை நடந்து வந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தோம். அப்படியே வந்துட்டு அங்கேருந்து வேதாரண்யத்துலேருந்து கோடியக்கரை வந்திருக்கோம். இப்போ அந்த கோடியக்கரை வழியாக போயிட்டுருக்கோம். இந்த ரைட் சைட் போனால் பேர்ட் சாங்சுரி, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் உள்ளே போன உடனே சூப்பராக ஃப்ளமிங்கோஸ், ஆயிரக்கணக்கில் ஃப்ளமிங்கோஸ் பறந்துட்டு இருந்தது. இது பார்க்க தான் வந்தோம். ஃப்ளமிங்கோஸ் தான் ஹைலைட், அழகான பிங்க் பேர்ட்ஸ். அப்படியே கொஞ்சம் போனால் அங்கே வந்து ஸ்பாட் பில்டு பெலிகன்ஸ், நிறைய வாட்டர் பேர்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. அது இல்லாமல் ஒரு ஹைலைட் என்னென்னா, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, பல பிராமினி கைட்டு. நல்ல காற்று, அருமையான காற்று அடிச்சிட்டு இருந்தது. அதில் வந்து நல்லா அழகாக கிளைட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டாட்டிக்காக நின்றுட்டு இருந்துச்சிங்க. நின்று அப்படியே கண்குத்தி பாவு மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு மீன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வேட்டையாடிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. ஒரு மார்ஷ்லேண்ட் மாதிரி இது. மார்ஷ்லேண்டில் பார்த்தீங்கன்னா பல விதமான வாட்டர் பேர்ட்ஸ், ஷோர் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய இருந்தது. அந்த ஃப்ளமிங்கோ பறந்து போனது வந்து ரொம்ப தூரமாக போய் உட்காந்துருச்சு. நாங்கள் அதுக்கு பக்கத்தில் போகணுன்னு சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தோம், எந்த ஆக்சஸுமே கிடைக்கல. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவு ஜூம் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் வந்து பெயிண்டட் ஸ்டார்க்ஸு. பெயிண்டட் ஸ்டார்க்ஸும் ஏறக்குறைய ஒரு ஆயிரக்கணக்கில் இருந்திருக்கும். இது ரெண்டு வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்தது, அதனால் அது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுத்திருக்கோம். அது அந்த ஃப்ளமிங்கோ பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பெயிண்டட் ஸ்டார்க்ஸும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 பெயிண்டட் ஸ்டார்க்ஸ் இருக்கும். மிக அருமையான பறவைகள். சீசன் நல்லா களை கட்டிருச்சு இங்கே. சரி, முடிஞ்சது கிளம்பலான்னு பார்த்தா இன்னொரு கூட்டம், ஒரு ஃப்ளமிங்கோ கூட்டம். காரில் உட்காந்துட்டோம், வெளியே இறங்கி அதை ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு டைம் இல்லை. அது பாட்டில் அழகாக பறந்து போய் அந்த பழைய கூட்டத்தோடு போய் உட்காந்துச்சிங்க. எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். அட்லீஸ்ட் ஒவ்வொரு பறவையும் ஒரு 3-4 அடி இருக்கும் அதனுடைய நீளம், இப்போ பறக்கிற வாக்கில் பார்க்கும்போது. ஒரு சில டைமில் அது இப்போ எல்லாம் அந்தளவு பிங்காக இல்லை, அந்த பாசையை சாப்பிட்டு அது கலர் ஏற்றும், பிங்க் கலர் ஏற்றும். பிங்காக அப்படியே ஒரு பிங்க் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் அந்த இடம். சீசன் முடிகிறப்ப ஏறக்குறைய ஒரு February பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா அதை நம்ம பார்க்கலாம். இது என்னென்னா இப்போ வருதுங்க, மைக்ரேட் ஆகி வருதுங்க. இப்போ வந்து இங்கே உட்காந்து இங்கே இனப்பெருக்கம் செஞ்சு முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதை வளர்த்திட்டு ஒரு மார்ச் ஏப்ரல் டைமில் அந்த குட்டிகளையும் கூப்பிட்டுக்கிட்டு அதுங்க வந்து திரும்பவும் வலசை போயிடும். அதனுடைய ஒரிஜினல் வந்த இடத்துக்கே வந்து வலசை போயிடும். இதுங்கெல்லாம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான், ஈராக் அது மாதிரியான கண்ட்ரியிலேருந்து இந்த ப்ரீடிங்காக இந்தியாவுக்கு வருது. இந்த வின்டர் பீரியடில் வந்து அது ரொம்ப கோல்ட் ஆயிடும், நம்பர் 1. நம்பர் 2, இந்த ஷாலோ வாட்டர்ஸ் இந்தியாவில் இருக்கிறது, லைக் ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நல்சரோவர்னு ஒரு ஏரியா இருக்குது. இங்கே ஆந்திராவில் வந்து புலிக்கட் லேக்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே பாயிண்ட் காலிமோ, இதில் எல்லாம் வந்து இனப்பெருக்கம் பண்ணி போகும். இந்த ப்ராசஸ் தான் மைக்ரேஷன். ஒவ்வொரு வருஷமும் ஜிபிஎஸ் தேவையில்ல, மேப் தேவையில்ல, அழகாக 4000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் பறந்து வந்து
அந்த இடத்துக்கு வந்துட்டு ப்ரீட் பண்ணிவிட்டு திரும்ப அதே இடத்துக்கு போயிடும். இப்போ நீங்கள் அந்த Black கலரில் பார்க்குறது வந்து பெயிண்டட் ஸ்டார்க், அதை தான் பார்க்குறீங்க. ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதனால் ஒன்றும் தெரில. ஏற்கனவே கிட்ட நான் பிடிச்சி காட்டினால அதே தான். இது வந்து ஏறக்குறைய ஒரு 500 பறவைகள் வந்துருந்தது. பெயிண்டட் ஸ்டார்க்கு ஆல் அரவுண்ட் த இயர் நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் நிறைய ரெசிடென்ட் பேர்ட்ஸும் இங்கேயே இருக்குது, அதனால் அது ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் கிடையாது. அதே மாதிரி இங்கே அந்த ஷோர் பேர்ட்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சாண்ட் பைப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்ஷ் சாண்ட் பைப்பர்ஸ், வுட் சாண்ட் பைப்பர், க்ரீன் சாண்ட் பைப்பர், காமன் சாண்ட் பைப்பர், விம்ப்ரல், ஈரோசியன் கர்லோ, லிட்டில் ரிங்டு ப்ளோவர், இது மாதிரியான பேர்ட்ஸ்லாம், நார்தன் ஷாவ்லர், இது மாதிரியான பேர்ட்ஸ்லாம் வந்து ஒரு சேற்று பகுதியான இதில் இருக்கும். ஃபுல் தண்ணியில் இருக்காது. இதெல்லாம் சின்ன பறவைகள். இவங்களும் வந்து பலவிதமான நாடுகளிலிருந்து மைக்ரேட் ஆகி வரவங்க தான். ஒரு சில வந்து பசிபிக்லேருந்து வருது, ரஷ்யாவிலேருந்து வர்றது இருக்குது, யூரோப்லேருந்து வர்றது இருக்குது. இவங்க எல்லாமே மைக்ரேட் ஆகி இங்கே வந்து இந்தியா, பாகிஸ்தான் இது மாதிரியான இடத்துல வந்து செட்டில் ஆகி ப்ரீட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதனுடைய இடத்துக்கே போயிடும். அதுதான் இந்த பறவையினுடைய வலசை போகுதல். மைக்ரேஷனை வந்து தமிழில் எவ்வளோ அழகாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, வலசை போகுதல். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கராகவே எடுத்திருக்கோம், ஏன்னா இந்த இடத்த பற்றி நிறைய பேருக்கு தெரியல. அதனால் கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுத்து போட்டோன்னா நிறைய மக்கள் வந்து இதை பார்த்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிராமினி கைட் பார்த்தோம் இல்லைங்களா, அது பாருங்கள் கொஞ்சம் க்ளோஸ்அப் ஷாட்டில். இது வந்து ஜூம் லென்ஸில் வச்சு எடுத்தது. 500 f4 கேனான் கியர், அதுதான் நான் வச்சுருக்கிற லென்ஸு. இதில் என்ன பிரச்சனைனா நிறைய ஷேக் வரும் பாருங்கள். ஒரு ஸ்டெடியாக வச்சுருக்க முடியாது. ஒரு லென்ஸினுடைய வெயிட் வந்து ஏறக்குறைய ஒரு 4 கிலோ இருக்கும். அதை வந்து கையில் பிடிச்சி ஜூம் பண்ணுறப்ப அது ஒரு மாதிரி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். இது வந்து அந்த ஷோரில் நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. வந்து மேலே ரெக்கைகளை விரிச்சிட்டு அழகாக அப்படியே கிளைட் பண்ணிவிட்டு அங்கே ஏதாவது மீன் ஏதாவது தென்படுதா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துச்சுங்க. ஏறக்குறைய ஒரு 5 பிராமினி கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து அப்படியே போயிட்டு இருந்ததுங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு அழகான பறவை இது. ஏன்னா தலையெல்லாம் வெள்ளையாக இருக்குது இல்லையா, தலை உடம்புனுடைய அப்பர் பார்ட்லாம் வெள்ளையாக இருக்குது. அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் பழுப்பு கலரில் இருக்குது. அதனால் வந்து ஒரு அழகான பறவை இது. வந்து ப்ளோவர், லிட்டில் ப்ளோவர்னு நினைக்கிறேன். அழகாக கரையில் உட்காந்து அதுக்கு கிடைக்கிற பூச்சியெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். பிராமினி கைட் இன்னொரு இடத்துல இருந்து 2. இதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வரும்னு நினைக்கிறேன். அந்த ஜுவனில் வந்து அந்த ஹெட்டு வந்து ஒயிட்டாகவும் ரெக்கைகள் வந்து பழுப்பாகவும் ஃபார்ம் ஆகிருக்காது. அது வந்து ஒரு மாதிரியான நார்மல் பறவை மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஆல்ஃபா மேல்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க ஒரு ஹையஸ்ட் வேண்டேஜ் பாயிண்டில் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் வந்து பெயிண்டட் ஸ்டார்க்ஸ், வண்ணம் தீட்டப்பட்ட கொக்குகளா, ஏதோ என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எக்ஸாக்டாக தமிழில். பெயிண்டட் ஸ்டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மட்டும் இங்கே இருக்குது, பட் உள்ள 400 இருக்குது அந்த தம்மிங்கோப்பு பக்கத்தில். இது ஒரு நல்ல அழகான பறவை. இதால் வந்து ஸ்விம்லாம் பண்ண முடியாது. இதனுடைய கால் வந்து ஒரு கொக்குக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால இதுவும் வந்து ஆழமில்லாத பகுதியில் உட்காந்து மீன் பிடிச்சி சாப்பிட்டு. இந்த என்டையர் ஏரியா வந்து ஆழம் அவ்வளோ இருக்கிறது இல்லை. இது வந்து ஒரு பேக் வாட்டர்ஸ் மாதிரி. அங்கேருந்து அப்படியே கிளம்பி வைல்ட் லைஃப் சாங்சுரி போனோம். அது ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கே வந்து சஃபாரிக்கு வெஹிக்கிள்லாம் வச்சுருக்காங்க, வேன் வச்சுருக்காங்க. நாங்கள் எடுத்தது வந்து ஒரு சின்ன வேனு, மினி வேன் மாதிரி, ஒரு 4 பேர் உட்கார்றது. அதில் வந்து ஒரு கிரேவல் ரோடு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, ஜல்லி ரோடு. அதில் அப்படியே போய் ஏதாவது மான், ஏதாவது விலங்குகள் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக போனோம். என்டர் ஆன உடனே ஒரு மான் கூட்டம் தென்பட்டது. இது வந்து ஒரு மான் செத்து கிடக்குது. இது நார்மலி அங்கே மானுக்கு வந்து ப்ரெடிட்டர் ஒன்றும் கிடையாது. இது என்ன பண்ணுங்க, ஆல்ஃபா மேல் வந்து டெரிட்டரி டேக் ஓவர் பண்ணுறதுக்காக முட்டி சண்டை போடுது. இந்த தலையில் வந்து இந்த ஆடுலாம் முட்டி பார்த்துருக்கீங்களா, அது அதே மாதிரி தான். மான் வந்து முட்டும், ஆனால் எந்த அளவு முட்டுன்னா அது உயிரே போகிற அளவு முட்டி மண்டை பொழந்து ஒன்று படுத்துக்கிறது. இதுக்கு பேர் தான் கபால மோட்சம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, இங்கே பாருங்க எவ்வளோ மான் இருக்கு. நல்ல வெயில், தரமான வெயில், அதனால் லைட்டிங்கும் கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருந்தது. இங்கே வந்து இந்த மான்களை பார்க்கலாம். அது மான் நம்ம ஜென்ரலாக சொன்னாலும் இதுக்கு பேர் வந்து பிளாக் பக். அதில் ஒரு ஆண் இருக்கும், அதை சுற்றி 12ஓ 14ஓ பெண்கள் இருக்கும். அண்ட் அது வந்து அந்த ஆண் வந்து அதனுடைய டெரிட்டரி வந்து பாதுகாக்கணும். இந்த மற்ற ஆண்கள்லாம் வந்து ஒரு பேச்சுலர் கேம்ப் அப்படின்ற ஒரு இடத்துல தங்கியிருக்குங்க. அப்பப்போ வந்து இதுங்களுக்கு சேலஞ்ச் பண்ணிட்டே போங்க. இதனுடைய மெயின் வேலை என்னன்னா, இதனுடைய ஜீன்களை வந்து அதுங்க பாஸ் ஆன் பண்ணணும், அடுத்த சந்ததியினரை வந்து உருவாக்கணும். அதுதான் அதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ். பிளாக் பக்குன்னு சொல்கிறோம். ஃபீமேல் பார்த்தா ஒரு நார்மல் மான் மாதிரி தான் இருக்குது, ஆனால் மேல் பார்த்தா கொஞ்சம் க்ரோன் அப் ஆனவுடனே ஒரு பிளாக் கலரில் தெரியுது. இங்கே வந்து குதிரைகளும் உண்டு. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 6 குதிரை இருக்குது. இது வந்து காட்டு குதிரைன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரிஜினலாக காட்டில் இருந்த குதிரை இல்லை. இதெல்லாம் ஒரு காலத்தில் இதனுடைய மூதாதையர்கள் வந்து மனுஷங்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்து அவங்க வந்து எய்தர் அவங்க அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாங்க, இல்லைன்னா இதுங்க தப்பிச்சு ஓடி வந்திருக்கும். வந்துட்டு இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துருச்சுங்க. ஒன்ஸ் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டா இதை வந்து அவங்க ஓனர்ஷிப் கொண்டாட முடியாது. அதனால் வந்து அது ஒரு ப்ரொடெக்டட் அனிமல் ஆயிரும், வைல்டு அனிமல் ஆயிரும். அந்த என்வாயர்மெண்ட்லேயே இருக்கிற புல்லை சாப்பிட்டுக்கிட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டு அழகாக அது ஒரு ஃபேமிலி லைஃப் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நேச்சுரலாகவே. இதுக்கு யாரும் லாடமும் கட்ட மாட்டாங்க, கொல்லும் போட மாட்டாங்க. மிக இயற்கையாக ஒரு காட்டில் வந்து சுதந்திரமாக சுற்றி திரியக்கூடிய குதிரைகள் தான் இது. நல்ல அருமையான ஒரு சைட்டிங், நிறைய வந்தது, நல்லா பார்த்தோம். இது இன்னொரு ஒரு மான் கூட்டம், பிளாக் பக். மேல் வந்து பிளாக்காக இருக்கு பாருங்க, ஃபீமேல் வந்து ஒரு காக்கி கலரில் இருக்கு. ஃபீமேல் அதனுடைய குட்டிகள் எல்லாம். இதனுடைய லைஃப் ஸ்டைல் நான் சொன்னல, சிங்கம் அப்படி தான் இருக்கும். ஆனால் சிங்கத்தில் வந்து தனியாக பேச்சுலர் கேம்ப் பண்ணிருக்கோம். அதே மாதிரி சிங்கத்தினுடைய ஹேர்ட்ஸ் இருக்கும். ஹேர்ட்ஸில் வந்து ஒரு ராஜா சிங்கம் இருக்கும், ஒரு ஆண் சிங்கம் இருக்கும், அதுக்கு வந்து பல பெண் சிங்கங்கள் இருக்கும்.
அதுங்களுக்கு வந்து குட்டி போட்டு இனப்பெருக்கம் பண்றது தான் மெயின் வேலை. அதனுடைய லைஃப் ஸ்டைலு அப்படியே இதுங்களும் ஃபாலோ பண்ணுது. இயற்கை வந்து ரொம்ப அதிசயமானது. ஏன்னா பிரெடிட்டர் ப்ரே ரெண்டுக்கும் வந்து ஒரே மாதிரியான ஹேபிட்ஸ் இருக்காது. ஒரு தாய் மானும் ஒரு குட்டி மானும் அழகா துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்காங்க. நம்ம சஃபாரி வண்டியில பக்கத்துல போகும்போது தெரிச்சு ஓடிடுறான். இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஓடக்கூடிய விலங்கு. இதை வந்து துரத்தி பிடிக்கணும் அப்படின்னா அது இந்தியன் சீட்டாவால மட்டும்தான் முடியும். அப்ப இந்தியன் சீட்டா வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிருச்சு. ஏன்னா அதனுடைய கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாம் நம்ம அழிச்சிட்டோம். இந்தியன் சீட்டா எல்லாம் இந்தியாவில் ஆன பின்னாடி இதுக்கு வந்து போட்டியே யாரும் கிடையாது. இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன சின்ன நரி அது மாதிரி ஒரு சின்ன குட்டிகளை பிடிச்சி சாப்பிட்டாதான் உண்டு. இது இன்னொரு காட்டு குதிரை கூட்டம். குதிரை வந்து அவ்வளோ பயப்படுறதில்ல. அது வந்து நாம போனாலும் பக்கத்துலேயே நிற்குது. அதனால தான் அது இவ்வளோ க்ளோஸ் அப் நம்மளால் எடுக்க முடிஞ்சது. அங்கே ஒரு வாட்டர் ஹோல் இருக்குது. அந்த வாட்டர் ஹோலை சுற்றி ஒரு 4 குதிரை நின்றுட்டு இருந்துச்சுங்க. நல்ல அங்கே வளர்ந்துருக்கிற செடிகளை சாப்பிட்டு நல்லா திடகாத்திரமாக இருந்தது. இது இன்னொரு பிளாக் பக் ஃபேமிலி அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொம்பு இருக்குது. இது வந்து பேச்சுலர்ஸ் கேம்ப். இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் அடலசன்ஸ் டைம் வந்த பின்னாடி வெளியே வந்து தனியாக பேச்சுலர்ஸ் எல்லாம், அதாவது முரட்டு சிங்கிள்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து தனியாக ஒரு இடத்துல இருப்பாங்க. நல்லா கொம்பை பெருசாக வளர்த்துக்கிட்டு கலர்லாம் பிளாக் ஆன பின்னாடி இவங்க வந்து நிறைய ஃபைட் பண்ணி கற்றுக்குவாங்க. இந்த முட்டி பாருங்க. அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபேமிலியில் போய் அதனுடைய ஹெட் ஆஃப் ஃபேமிலி ஆல்ஃபா மேல் அதை முட்டி அதை காலி பண்ணிட்டு இதுங்க அந்த ஃபேமிலியை டேக் ஓவர் பண்ணும். இப்போ சிங்கம் வந்து இன்னொரு ஆம்பளை சிங்கத்தை கொண்டுட்டு அந்த டெரிட்டரி எடுக்கிறது இல்லை, அதே லைஃப் ஸ்டைல் தான் இருக்குது. இது வந்து வி ஆர் இன் பேச்சுலர்ஸ் கேம்ப் நவ். முரட்டு சிங்கிள் கூட்டம். இந்த குதிரை வந்து அந்த வாட்டர் ஹோலில் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. குதிரை வளர்க்குறோம் பேர் வழின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா அதுக்கு ஹேர் கட்லாம் பண்ணி விட்டு பயங்கரமாக பராமரிக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ரேஸ் குதிரைலாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு. இது வந்து இயற்கையிலே வளர்றது. இருந்தாலும் இது அதுக்கு ஒன்றும் குறைஞ்சதில்லை. இது நல்ல ஆரோக்கியமாக திடகாத்திரமாக தான் இருக்குது. கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட் ஏரியா. இதுக்கு எந்த த்ரெட்டும் கிடையாது. இன்க்ளூடிங் மனுஷன்றது கூட த்ரெட்டு கிடையாது. யாரும் வந்து இதை வந்து ஓட்டிகிட்டு போய் பழக்கி அவங்க வீட்டில் வந்து ஆளை சுமக்கிறதுக்கோ இல்லை வண்டிக்கோ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து வனவிலங்கு சட்டப்படி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இங்கே இருக்குது, அப்புறம் ஒடிசாவில் ஒரு இடத்துல இருக்குது. அதில் தான் வந்து நம்ம இது மாதிரி இயற்கையில் பார்க்க முடியும். இவங்க நம்மளோட வந்திருந்த சகாக்கள் பிரகாசம், அப்புறம் அந்த பக்கம் இருக்கிறவர் இந்த கைடு, ஒரு பேர் கண்ணன். இது வந்து அந்த காலத்தில் சோழர்கள் கட்டின ஒரு கலங்கரை விளக்கம். அதனுடைய ரிமைன்ஸ் தான் இப்போ இருக்குது. சுனாமி வந்தப்போ இந்த ஸ்ட்ரக்சர், பெரிய ஸ்ட்ரக்சராக இருந்த ஸ்ட்ரக்சரை வந்து தள்ளி விட்டுச்சார். அது முடிஞ்சு இந்த இது இருக்குது. இது பார்த்திங்கன்னா வெறும் செங்கல், அப்புறம் அந்த சுண்ணாம்பு சாந்து அதை வச்சு கட்டியிருக்காங்க. இதில் நெருப்பு மூட்டி தான் சிக்னல் காமிப்பாங்களாம். இப்போ இதுக்கு பின்னாடி இன்னொரு கலங்கரை விளக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது. இது வந்து சோலார் எனர்ஜியை வச்சு அந்த லைட்டு பண்ணியிருக்காங்க. லைட் ஹவுஸ் இங்கே பாருங்க. இது வந்து சோலார் காலம் அப்படி இந்த பக்கம் பிளான் பண்ணோம்னா எங்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. இது வந்து மாடர்ன் லைட் ஹவுஸ். இப்போ வந்து புழக்கத்தில் இருக்குது. அப்படி இந்த பக்கம் பிளான் பண்ணுவாங்க. இந்த லைட் ஹவுஸ் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது.
இதுதான் பாயிண்ட் கேலிமரே. இது அலையாத்தி காடுகள், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா. இதுதான் சுனாமியை தடுக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு எக்கோசிஸ்டம். இந்த பீச் வந்து கிளே பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. மண் பாங்கான ஒரு பீச்சு. நாம் பெசன் நகர் மெரினாவில் பார்க்குற மாதிரி மணற்பாங்கான பீச் இல்லை, களிமண் இருக்க ஈர்கன பீச்சு. ஒரு முனை முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு மூக்கு மாதிரி இருக்குல்ல தமிழ்நாட்டில், அந்த இடத்துல இருக்கிற ஒரு அழகான ஒரு எக்கோசிஸ்டம். அப்படியே நாங்கள் திரும்ப ரிட்டன் வரப்போ நிறைய மான் கூட்டங்களை பார்த்தோம். பிளாக் பக், மேல், அதனுடைய ஃபேமிலி, பேச்சுலர்ஸ், அது மாதிரி எல்லாம் பார்த்தோம். மொத்தம் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி, அண்டர் அப்ரிஷியேட்டட். நிறைய பேர் நம்ம போகிறதில்ல. இதுவே நான் வந்து குஜராத்தில் பாப் நகர்லலாம் பார்த்துருக்கேன். அவ்வளோ கூட்டம் அலம் மோதும். கிராஸ்லேண்ட்ஸில் இருக்கிற பிளாக் பக். இந்தியாவில் அந்த இடத்துலையும் இன்னும் நிறையா பிளாக் பக்ஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா நீங்கள் நாகப்பட்டினம் பக்கம் போனீங்கன்னா, வேளாங்கண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்த ஏரே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஏர். அந்த விலங்குகளை பார்க்குறது, பறவைகளை பார்க்குறது வந்து நமக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது. நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு லாங் வீடியோ போடணுன்னு தான் போட்டோம். ஏன்னா இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம ஊரில் ஒரு அனிமல் சாங்சுரி இது மாதிரி இருக்கிறது வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. அதை வந்து அந்த இயற்கையை வந்து நம்ம கொண்டாடணும், அந்த இயற்கையை வந்து நம்ம ரசிக்கணும், அனுபவிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.